அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 140 and 141 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோஸ் கொஞ்சம் நாளாக ஒழுங்காக போடுறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 37 வீடியோஸ் கிட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் இந்த சேனல் அப்படிங்கிறது இருக்கும்னு எனக்கும் தெரியல. நான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கேன். அப்பீல் வந்து அவங்க ஓகே சொன்னாங்கன்னா சேனல் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணால் சேனல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் இருக்கு இல்லையா, அதை வந்து லின்ஃபங் அட்டாக் பண்ணுறாங்க. ஃபீனிக்ஸ் வார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த டீமன் என்ன சொல்லுது, உன்னை பார்த்து ஒரு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டே அப்படிங்குது. அதான் அவன் சொல்கிறான், லாஸ்ட் டைம் நீ எஸ்கேப் ஆகிட்ட, ஆனால் இந்த முறை உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த டீமன் என்ன பண்ணுது பாருங்க, யுன்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீமன் கேட் இருக்கு, அதை வந்து எழுப்புதுங்க. அந்த டீமன் கேட் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க, கத்தி எல்லாத்தையும் தூரமாக தூக்கி போட்டுருச்சு. அதான் லின்ஃபங் பார்க்குறான், ஆஹா இது நிர்வாணா விட ஸ்ட்ராங்காக இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிறான். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே டீமன் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பிளான் கிட்ட மாட்டிக்கிறாங்க. லின்ஃபங் தான் அவங்களை காப்பாற்றுறான். அதான் அந்த கேட் சொல்லுது, உனக்கு மற்றவங்கள காப்பாற்றுற அளவுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவரை பண்ணுதுப்பா. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த ஹெவன்லி சன் மிரர் வச்சிருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இப்போ இந்த டீமன் கேட்டால் சுத்தமாக நகரவே முடியல. அப்போ அந்த கேட் என்ன பண்ணுது, டீமன் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. உடனே அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் வீல்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுதுப்பா. ஸோ இவ்வளோ நேரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் வெப்பன் மாதிரி இருந்தது இல்லையா, அது ஆக்சுவலாக ஒரு டீமன் வெப்பன். அந்த டீமன் வெப்பன் வந்து அட்டாக் பண்ண உடனே நம்ம ஹீரோவாலே தாக்கு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அந்த டீமன் கேட் என்ன தெரியுமா பண்ணுது, அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க. எல்லாருமே அப்படியே உடம்புலாம் சுருங்கி போய் மம்மி மாதிரி கீழே விழுந்துட்டானுங்க. லின்ஃபங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு, அவனாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு லேடிஸ் கேங் இருந்தாங்கல்ல, அவங்க பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஐயோ என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, சிங்கி இருக்காங்களா அவங்கள தான் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கே இருந்தால் லின்ஃபங்க்கு தான் பிரச்சனை, ஏன்னா அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சமாளிச்சுப்பான். நம்ம இங்கே இருந்தோம்னா அவனுக்கு தான் இடைஞ்சல், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த டீமன் இருக்குல்ல, அது எப்படி போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தடுக்கலான்னு பார்க்குதுப்பா. அந்த ஒரு டீமன் கேட் இருக்குல்ல, வேகமாக வருது. ஆனால் நம்ம ஷாவ்தியன் என்ன பண்ணுதுன்னா, அந்த டீமன் கேட் கிட்டே சண்டை போட்டு அதை தடுத்து நிறுத்துது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கப்பா. இப்போ அந்த டீமன் கேட் இருக்கு பாருங்க, அது வந்து ஷாவ்தியன் கிட்ட சொல்லுது, நீ ஒரு புரோக்கன் பேர்டு, நீ வந்து என்னை தடுக்கணும்னு பார்க்குறியா அப்படிங்குது. ஷாவ்தியனுக்கு சரியான கோவம்பா. அது என்ன பண்ணுச்சு, அதோட மொத்த பவரையும் காட்டுது. இப்போ அந்த கேட் சும்மா இருக்குமா, அதை என்ன பண்ணுதுன்னா தர்மா பாடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. இது பார்த்தாலே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷாவ்தியனே ஆடி போச்சுன்னா பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் லின்ஃபங்கும் அந்த டீமனும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அவன் வந்து பயங்கரமான அட்டாக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டீமன் க்ளோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டீமன் என்ன பண்ணுது, லின்ஃபங் அட்டாக் பண்ணான்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா சோல் சி டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான்ப்பா. அதை யூஸ் பண்ண உடனே அங்கே இருக்க க்ளோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் வந்து அதை கூட பிளாக் பண்ணல, அதுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா இன்னொரு டிவைன் ஸ்வாடையும் யூஸ் பண்ணிட்டான். அதான் அந்த டீமன் பார்க்குது, ஏண்டா ஒரு வருஷம் தான் ஆச்சு உன்னை பார்த்து, அதுக்குள்ளே 2 ஸ்வாடை நீ கண்ட்ரோல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், மெயின் ஷோவே இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் தர்மா பாடி இருக்கு இல்லையா, அதுவும் ஷாவ்தியனும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கு. ஷாவ்தியன் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு ஸ்வாட் இருக்கும்ல, டிராகன் ஸ்வாட், அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுதுப்பா. அந்த கேட்டுமே என்ன பண்ணுது, அந்த ஒரு டிராகனையும் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ ஸ்வாடுக்கு பயங்கர பயம் வந்துச்சு, அது திரும்ப போயிடுச்சு. அதான் ஷாவ்தியன் கேட்குது, என்ன ஓடி போயிட்டா அப்படின்னு கேட்டா, ஐயோ அந்த டீமன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, நிற்காத ஓடுங்குது. அது ஆஹா இதனடா வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு ஷாவ்தியன் மறுபடியும் என்ன பண்ணுது, லின்ஃபங் கிட்ட ஓடி வந்துச்சு. லின்ஃபங் பார்க்குறான், உனக்கு ஓடுற தவிர எதுவுமே தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்ப்பா. அந்த டீமன் கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கிட்ட வந்துச்சு. அதான் அந்த டீமன் சொல்லுது அந்த கேட் கிட்ட, இவன் வந்து 2 ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே அந்த கேட்டே ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு டீமன் வெப்பன் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த கேட்டோடைய வெப்பன். இவ யூஸ் பண்ணுறதுனால அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியல. அதான் அவ சொல்கிறா, இது உன்னோட வெப்பன் தானே, நீ யூஸ் பண்ணு, அப்போ தான் வந்து இதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. உடனே அந்த ஒரு கேட் என்ன பண்ணுது, அந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குதுப்பா. அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. லின்ஃபங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அதை தடுக்கிறதுக்கு. இப்போ அந்த டீமன் என்ன பண்ணுது பாருங்க, டார்க் அபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கையை உருவாக்கி இவனை அட்டாக் பண்ணுது. அதே சமயத்தில் அந்த ஃபாக்ஸுமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. லின்ஃபங் வந்து அதை தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சன் மிரர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடுது.
இன்னொரு பக்கத்தில் அந்த கேட் இருக்கு இல்லையா, அதை யாரா தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் ஸ்வாட் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது வெளியில் வந்து என்ன பண்ணுது, அந்த ஒரு கேட்டை வந்து தடுக்குதுங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா இன்னொரு ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு டீமன் கிட்ட சண்டை போட்டுருக்கான். இப்போ இந்த கேட் இருக்கு பாருங்க, அது ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துது. இது வந்து ஒரு இல்யூஷன் டெக்னிக்கா, அதாவது யார்கிட்ட இல்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ண ஒரு விவசாய இல்லை. கீழே இன்னொருத்தர் தான் பாருங்க, அது எட்டப்பன், அவன் என்ன பண்ணுறான், இந்த டீமனோட புகழ பாடிட்டு இருக்கான். உனக்கு அந்த டீமனை பற்றி தெரியாது, அது எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா, ஒரு பார்வை பார்த்தாலே எல்லாருமே இல்யூஷனில் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட புகழ பாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் லின்ஃபங் பாருங்க ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டான். ஹெவன்லி சோல் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே அந்த கேட்டே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இந்த பையனுக்கு இவ்வளோ சோல் பவர் இருக்கே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு பார்க்குது. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், எப்பவும் போல் டிவைன் பேட்டர்ன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இவங்களை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபர்னஸ் மாதிரி போடுவான் இல்லையா, அந்த மாதிரி போட்டு இவங்களை பிடிச்சி வச்சிடறான். ஸோ இப்போது அந்த டீமனுக்கு நல்லாவே தெரியும் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். அதான் அது கேட்குது, போன முறை உன் கூட வந்து அந்த ட்ரீ ஸ்பிரிட் இருந்தது, நீ எஸ்கேப் ஆகிட்ட, என்ன அழிச்சிட்டே சரி, ஆனால் இந்த முறை உன் கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குது. ஆனால் இந்த முறை யார் இருக்காங்க, அதான் நம்மளுடைய ஸ்வாட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது வெளியில் வருது. அது என்ன சொல்லுது, அதான் நான் இருக்கல அப்படிங்குது. அதான் அந்த ஸ்பிரிட் நக்கலாக கேட்குது, நீ ஒரு சாதாரண ஸ்வாட் ஸ்பிரிட்டு, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குது. இதுக்கிட்ட தான் ஹெவன்லி ஃப்ளேம்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அந்த டீமனை வந்து பார்த்தீங்கன்னா எரிய வைக்க ஆரம்பிக்குதுப்பா. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.